புனைவு இலக்கியத்தில் தன்னுடைய வலிமையான தடத்தை விட்டு சென்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் பூமணி அவர்களுடைய நினைவஞ்சலில் இந்த நிகழ்வில் கலந்திருக்கக்கூடிய தமிழ் எழுத்தாளர் பெருமக்களே, எழுத்தாளர் பூமணி அவர்களுடைய குடும்பத்தினர்களே, உறவினர்களே, நண்பர்களே, அவருடைய வாசகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எழுத்தாளரை ஒரு தேசம், ஒரு இனம், ஒரு மொழி கூட்டம் ஏன் போற்ற வேண்டியிருக்கிறது, ஏன் நினைவு கூற வேண்டியிருக்கிறது? ஒரு இனக்குழுவில், ஒரு தேசத்தில், ஒரு இனத்தில் பண்பாட்டு விழுமியங்களை விட்டு செல்கின்றவர்களாக எழுத்தாளர்கள் திகழ்கின்றார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது ஒரு விழுமியம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்பது ஒரு விழுமியம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது ஒரு விழுமியம். இப்படி உலகெங்கும் தாம் வாழக்கூடிய சமூகத்திற்கு பண்பாட்டு விழுமியங்களை விட்டு செல்கிறவர்களாக இலக்கியவாதிகள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் இருக்கின்றனர். ஆகவேதான் ஒரு சமூகம், ஒரு தேசம், ஒரு மொழி கூட்டம், ஒரு இனக்குழு தன்னுடைய எழுத்தாளர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தை விட மிக பெரிய அளவில் அயர்லாந்திலே ஜேம்ஸ் ஜாய்ஸனுடைய பிறந்த நாளை ப்ளூம்ஸ் டே என்று கொண்டாடுகின்றார்கள். அந்த நாளில் அவர்கள் அந்த எட்வர்டியன் காலத்தினுடைய நாகரிகத்தை, குறிப்பாக அந்த ஜேம்ஸ் ஜாய்ஸ் அவருடைய எழுத்திலே வரக்கூடிய அந்த உடைகளை அணிந்து கொண்டு, அந்த தொப்பிகளை அணிந்து கொண்டு, அந்த புனைவிலே வரக்கூடிய மக்கள் அருந்தக்கூடிய உணவை உண்டு கொண்டு அந்த ப்ளூம்ஸ் டேயை மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்றார். ரஷ்யாவிலே அலெக்சாண்டர் புஷ்கின் அவருடைய பிறந்த தினத்தை ரஷ்ய அரசு விடுமுறை நாளாக கொண்டாடுகின்றது. 1880ஆம் ஆண்டு அந்த செஞ்சதுக்கத்தில் அலெக்சாண்டர் புஷ்கினுடைய சிலையை நிறுவி அங்கே தாஸ்தாவ்ஸ்கியும் இவான் துர்கனேவும் பேருரையாற்றிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகம் கண்டிருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் சிறிதும் குறையாத அழகியலையும் இலக்கிய அரசியலையும் விட்டு சென்றவர்தான் திரு பூமணி அவர்கள். பூமணி அவர்களுடைய புகழ் உடல் இன்று இல்லை. ஆனால் பௌதீக அவருடைய உடல் இல்லாமல் அவருடைய மனம் என்பது அவருடைய ஒவ்வொரு சொற்களிலும், அவருடைய ஒவ்வொரு சிறுகதைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று நமக்கு ஏன் பூமணி தேவைப்படுகின்றார்? அவருடைய எழுத்து எதற்காக தமிழ் இருப்போடு, குறிப்பாக தமிழ் ஒரு வட்டார மனநிலையோடு, தமிழ் விளிம்புநிலை சக்திகளோடு எப்படி அவருடைய எழுத்து நாம் அடையாளம் காணப்பட வேண்டியிருக்கின்றது, அந்த அடையாளத்தை நாம் ஏன் போற்றப்பட வேண்டியிருக்கின்றது? கிமு 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த கீழடி தமிழ் நாகரிகத்தை இன்று அது தமிழ் நாகரிகம், நகர நாகரிகம் என்று ஏற்க மறுக்கக்கூடிய நிலை இங்கே இருக்கின்றது. இந்திய பெருந்தேசியத்தால் அத்தகைய ஒரு நிலை இங்கே இருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாத வேத நாகரிகத்தை இங்கே கொண்டாடுகின்றார்கள். சரஸ்வதி என்று ஒரு நதி இங்கு இல்லை, ஆனால் அந்த வேத நாகரிகத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்திய பெருந்தேசியம் என்பதன் முன்னால் அதற்கு உள்ளே பல்வேறு தேசிய இனங்களின் குரல்கள், பல்வேறு தேசிய இனங்களின் பண்பாட்டு அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய பெருந்தேசிய அடையாளத்திற்குள் இருக்கக்கூடியதுதான் தமிழ் பெருந்தேசியம், தமிழ் தேசியம். இன்று அந்த தமிழ் தேசியத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல்கள் எந்த அளவு இங்கே ஒடுக்கப்பட்டிருக்கின்றது,
எந்த அளவு அது இலக்கியத்தில் பதிவாகி இருக்கிறது அல்லது அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும். பூமணி போன்றவர்களுடைய இலக்கியங்களை நாம் வாசிப்பதின் வாயிலாகவும், அதை உரையாடுவதன் வாயிலாகவும், அதை விவாதிப்பதின் வாயிலாகவும் நாம் நாகரிகமான ஒரு சமத்துவ சனநாயக ஒரு இலக்கிய பண்பாட்டை இங்கே உருவாக்குகிறோம். அன்பான நண்பர்களே, எதன் பொருட்டு வெடியப்பன் அவர்கள் இங்கே பேசிய போது கூறினார்கள், நாம் எதன் பொருட்டு பூமணி அவர்களை நவீன இலக்கியத்தின் ஒரு தொடக்கம் அல்லது நவீன இலக்கியத்தினுடைய வளர்ச்சியில் அவருடைய எழுத்துக்கள் எவ்விதத்தில் முக்கியம் பெறுகின்றன, அதற்கு முன்பாக நாம் நவீனத்துவம் என்று எதை நினைக்கிறோம்? நவீனத்துவம் என்பது 19வது நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில், 20வது நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் உலகம் முழுவதும் அதிகாரத்திற்கு எதிராக தோன்றிய ஒரு சித்தாந்தம். அனைத்து துறைகளிலும் கத்தோலிக்க மத நிறுவனத்தின் அதிகார விழுமியங்களை மறுத்து சுதந்திரத்தையும் சனநாயகத்தையும் இலக்கிய வெளியிலும் பண்பாட்டு வெளியிலும் அரசியல் வெளியிலும் உரையாடிய ஒரு தத்துவமாக நவீனத்துவம் இருந்தது. அந்த நவீனத்துவத்தை தமிழ் புலத்தில் எழுதி சென்ற ஒரு முக்கியமான எழுத்தாளர் பூமணி அவர்கள். இங்கு உலக அளவில் ஐரோப்பிய சமூகத்தில், மேலை சமூகத்தில் ஒரு கத்தோலிக்க மேலாதிக்கம் இருந்தது என்றால், இங்கே சனாதனம் என்பது இந்திய நிலப்பரப்பில் சனாதனம் என்பது இங்கே பண்பாட்டு தளத்தில் ஒரு ஏகாதிபத்தியத்தை கட்டியிருந்தது. பூமணி அவர்கள் தன்னுடைய படைப்பு செயல்பாட்டின் வாயிலாக இந்த நுண் அரசியலை, வெளிப்படையாக அவருக்கு எந்த அரசியலும் கிடையாது, அவர் இந்த தமிழ் நிலத்தில் வாழ்ந்த பல்வேறு இனக்குழுக்களின் கதைகளை எழுதியவர். நீங்கள் வெக்கை நாவலை எடுத்துக்கொண்டால் அது நில உடைமையாளர்கள், ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய அந்த வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாவல். பிறகு அந்த நாவலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், படித்து பார்த்தீர்கள் என்றால், அது முழுமையாக அந்த அருந்தர்களுடைய வாழ்க்கையை கூறக்கூடிய ஒரு நாவல். நைவேத்தியம் நாவலை எடுத்துக்கொண்டால் அந்த நாவல் நில உடைமையாளர்களாக இருந்த பிராமணர்கள் கிராமங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு அவலச்சூழலை சொல்லக்கூடிய ஒரு நாவல். அந்த வகையில் பூமணி அவர்கள் தன்னுடைய இலக்கிய இருப்பை தன்னுடைய சுய சாதியினோடோ தன்னுடைய சுய அடையாளங்களோடோ அவர் இணைத்து கொள்ளாமல் ஒரு எழுத்தாளராக, ஒரு பார்வையாளராக தன்னுடைய கதைகளை, தன்னுடைய நாவல்களை வாசகர்கள் முன்னால் வைத்து செல்கின்றார். ஆனால் அதே வேளையில் 20ஆம் நூற்றாண்டினுடைய அந்த முற்பகுதியில் அழுக்கினுடைய, அதாவது டர்ட்டி ஆஃப் ஈஸ்தட்டிக்ஸ் என்று சொல்கின்றார். டர்ட்டி ஆஃப் ஈஸ்தட்டிக்ஸ் என்பது இல்லை, டர்ட்டி ஆஃப் லோ, தாழ்வினுடைய அழகியல் அப்படின்னு சொல்றாங்க. இதை உலக அளவில் அந்த இந்த போக்கை முதல்ல கொண்டு வந்தவங்கன்னு பார்த்தோம்னா சார்லஸ் புக்கோவ்ஸ்கியை சொல்லலாம். புக்கோவ்ஸ்கி தான் அடித்தட்டு மக்களுடைய அந்த வெளியே அந்த வெளிச்சத்துக்கு வரப்படாத ஒரு இருளில் இருந்த மக்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய இலக்கியத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தியவர் தான் சார்லஸ் புக்கோவ்ஸ்கி அவர்கள். அந்த ஈஸ்தட்டிக்ஸ் ஆஃப் டர்ட்டி அப்படிங்கிறத இந்த இப்படி ஒரு பிரயோகம் இந்த உலகத்தில் முதல்ல சொல்வதற்கு முன்பாக அதை எழுதி காட்டியவர் பூமணி அவர்கள். அவருடைய கதைகள் முழுவதும் அதுவரை இலக்கிய புலத்தில் வெளிப்படாத மனிதர்களுடைய கதைகள். மற்றவர்களுடைய கதைகளில் ஏதோ ஓர் இடத்தில் பேச முடியாமல் வெறும் ஒரு பாத்திரமாக வந்து சென்ற
உதிரி மனிதர்களுடைய கதைகளை, அந்த உதிரி மனிதர்களை தன்னுடைய நாவல்களில், தன்னுடைய சிறுகதைகளில் முதன்மை பாத்திரமாக்கிய வகையில் பூமணியனுடைய எழுத்து என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்து. உதாரணமாக இப்போ நாம் வந்து செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம், கிளாசிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு மொழி கூட்டத்திலும், எந்த ஒரு நிலத்திலும் அதன் மைய பண்பாட்டிலிருந்து எழுதக்கூடிய எழுத்துக்களை நாம் வந்து கிளாசிக் லிட்ரேச்சர் என்று சொல்கிறோம், செவ்வியல் இலக்கியம் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த செவ்வியல் இலக்கியங்கள் எப்படி செயல்படுகின்றன அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, செவ்வியல் இலக்கியங்கள் அதிகாரத்தை, அதாவது இந்த எழுத்து என்பது அதிகாரத்தை கட்டி எழுப்பக்கூடியது அப்படின்னு ஸ்ட்ரக்சரலிசம் சொல்லுது. ஆனால் இந்த எழுத்து என்பது அதிகாரத்தை குலைப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து ஒரு மாடர்னிசம், ஒரு புதுவகை எழுத்து. அப்ப இந்த செவ்வியல் இலக்கியங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, நிலை பெற்று இருக்கக்கூடிய, நிலவக்கூடிய இந்த அதிகார அமைப்பிற்கு எவ்வித தொந்தரவையும் செய்யாமல் அதை பாதுகாக்கக்கூடிய எழுத்துக்களாக இருந்த வேளையில் வட்டார எழுத்துக்கள், விளிம்பு நிலை மனிதர்களால் பேசப்படக்கூடிய அந்த வாய்மொழி இலக்கியங்கள், இத்தகைய எழுத்துக்களின் மூலமாகத்தான் அதிகாரத்திற்கு எதிரான கதையாடல்களை கொண்டு வர முடியும் என நிரூபித்தவர் பூமணி அவர்கள். அந்த வகையில் அவருடைய ஒவ்வொரு சிறுகதைகளும் மிக முக்கியத்துவமான சிறுகதைகள். எல்லா விஷயங்களையும் அவர் சொல்றார். அரசு அதிகாரத்தால் பாதிக்கப்பட்ட எளிய மனிதர்கள், நீங்க இன்னைக்கு உலக அளவில் ஒரு அறுபட்ட தலை தன்னுடைய கதையை சொல்றதா வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் தமிழ்ல வந்தது. இது போன்ற ஒரு கதையை, குரலற்றவர்களுடைய ஒரு கதையை நம்ம பூமணி அவர்கள் எழுதியிருக்கார். நாக்குன்னு ஒரு கதை எழுதியிருக்கார். போலீஸ் அராஜகத்தால் போலீஸினுடைய அதிகாரத்திற்கு உடன்படாத ஒரு போலி வழக்கிற்கு ஒத்து வராத ஒரு வாய் பேச முடியாதவன். வாய் பேச முடியாதவன் பேச முடியும், ஆனால் அவன் அவ்வளவு ஒரு அடக்கமான ஒரு மனிதனுடைய நாக்கை அறுத்து கோர்ட்ல போய் நிறுத்துறாங்க போலீஸ். அந்த ஒரே ஒரு சிறுகதை நம்ம இந்தியாவினுடைய, தமிழகத்தினுடைய காவல்துறை எவ்வளவு மோசமாக குடிமக்களை, அதாவது ஒழுங்குபடுத்துகிறோம் என்ற பெயர்ல குடிமக்களை எந்த அளவுக்கு அது தன்னுடைய அதிகாரத்தை காட்டியது அப்படிங்கிறது அந்த ஒரு கதையில் அவர் சொல்லிருப்பார். அவருடைய இன்னொரு மிக முக்கியமான சிறுகதை வாடை. அதுல வந்து ஒரு ஆதிக்க சாதி மனிதரை இருந்து பெரிய ஆகிருதி. அவரு இந்த மழை நாள்ல வயலுக்கு போறாரு, அங்க ஒரு நண்டுவாக்களி கடிச்சு இறந்து போயிடுறார். அவரை அந்த சாதியை சேர்ந்த மனிதர்களால் தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு. அவர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெரிய இரும்பு ராடு மாதிரி வச்சு அதில் கட்டி அவர் தூக்கி வண்டியில் போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறாங்க. அந்த பாடி 2 நாளில் வந்து ஒரு முதல் நாள் மறுநாள் வீணாக போயிடுது, நாற்றம் எடுத்துடுது. அப்போ யார் சுயசாதி பெருமை பேசக்கூடிய அவர்களுடைய தெருவில் வாழக்கூடியவர்கள், அந்த ஊரில் வந்து அவருடைய உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் அந்த பிணத்தை தூக்குவதற்கு மனம் வரவில்லை. அந்த அளவுக்கு அந்த உடம்புலேருந்து ஒரு ஸ்மெல் வருது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அதே ஊரில், அந்த ஊரினுடைய விளிம்பிலே வாழக்கூடிய அந்த அருந்தையர்களை கூப்பிட்டு, செத்த மாட்டை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த அருந்தையர்களை அழைத்து வந்து அந்த இறந்த மனிதனை அப்புறப்படுத்துகிறார்கள். அப்படி அப்புறப்படுத்தும் பொழுது அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பாடியை வந்து தூக்க முடியாது, அந்த அளவுக்கு டீகம்போஸ் ஆகிடுது, அது அழுகிடுது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவர்கள் இந்த சவப்பெட்டியில் வைக்கிற மாதிரி அந்த உடம்பை சவப்பெட்டியில் வச்சு அதை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த சாதி என்பது, இந்த சாதி மதிப்பீடுகள் என்பது எவ்வளவு தற்காலிகமானவை, தேவைக்கு ஏற்ப எப்படி அது வந்து மாற்றிக்கொள்ளக்கூடியவை அப்படிங்கிறது வந்து அந்த சிறுகதை வாயிலாக வந்து பூமணி சொல்றார். பூமணி எந்த இடங்களிலும் ஒரு அழுத்தமான ஒரு அரசியலை பேசக்கூடியவர் அல்ல. அவருடைய கதைகள் ஒரு கருப்பு நகைச்சுவை தன்மை படைத்த, ஒரு உள்ளடங்கிய தன்மை படைத்த கதைகள். அந்த கதைகளை படிக்கக்கூடியவர்களுடைய மனதில் அந்த கதைகள் இத்தகைய உணர்வுகளை கட்டி எழுப்பக்கூடிய கதைகளாக பூமணியினுடைய கதைகள் திகழ்கின்றன. ஒவ்வொரு எழுத்தாளர்களும் ஒரு நாகரீக சமூகத்தை, எல்லா பாலினங்களும் சமத்துவத்தோடு தங்களுடைய உறவை ஒரு பேணக்கூடிய ஒரு சமூகத்தை,
எல்லா சாதியினரும் எல்லா மதத்தினரும் தங்களுடைய இருக்கக்கூடிய அந்த சமூக இடைவெளிகளை மறந்து சமத்துவமாக வாழ பழகுவதற்கான ஒரு மன பழக்கத்தை உருவாக்குபவன் தான் கலைஞன். அத்தகைய ஒரு உன்னதமான கலைஞராக பூமணி அவர்கள் திகழ்கின்றார்கள். பூமணியினுடைய ஒவ்வொரு கதைகளும், அதாவது மனிதர்கள் வாழ்வதற்கு அவர்களுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேற்றங்களோ சூத்திரங்களோ மனப்பாட பாடல்களோ போதுமானதாக இல்லை. மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மத குருமார்கள் சொல்லக்கூடிய அந்த மத போதனைகள் பிரார்த்தனைகள் போதுமானதாக இல்லை. மனித சமூகத்திலே விளங்கக்கூடிய பண்பாட்டு நிறுவனங்களான பள்ளிக்கூடங்கள், கோயில்கள் போன்றவை போதுமான அளவுக்கு தங்களுடைய குடிகளை அவர்களுக்கான விழுமியங்களை தர முடியாத இடத்தில் இருக்கும்பொழுது இந்த மனிதர்கள் எப்படி வாழ்வது, இங்கு எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, எப்படி வாழ்வது என்பதுதான் கண்டுபிடிக்கப்படவில்லை என்கிறார் ஜீன் பால் சார்த்தர். அப்படி மனித சமூகம் நாகரிகமான இந்த உலகத்தை எதிர்கொள்ள இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளை உடைத்து சமத்துவமாக வாழ்வதற்கான ஒரு வழியை காட்டக்கூடிய ஒரு முற்போக்கான எழுத்தாளராக நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நாகரிகம் நிறைந்ததாகவும் மாற்றி தரக்கூடிய எழுத்தாளராக பூமணி அவர்கள் திகழ்கிறார். பூமணி என்பவர் நம்முடைய காலத்தை ஏதோ ஒரு வகையில் மறுத்தவர். காலத்தை மறுக்கிறவர்கள் தான் எழுத்தாளர்களாக திகழ முடியும். இந்த சமூகத்தோடு இணக்கமின்மையை பேணுகிறவர்கள் தான் எழுத்தாளர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த சமூகம் இணக்கமாக இருக்க வேண்டும், சமத்துவமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அவ்வாறு தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் பரிசோதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய எழுத்துக்களின் வாயிலாக. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வந்த ஒரு கலைஞன் பூமணி, அவருடைய நினைவை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.